எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன நடந்துகிட்டு இப்படி இருக்குது. ஒரு கிழமைக்குள்ளே என்னென்ன செய்திருக்கோம்ன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் மறந்துடாதீங்க, என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறாக்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆல்ரெடி செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி. கூட கழிச்சு நிறைய சொல்லி உங்களை போர் அடிக்காமல் வாங்க நேரம் உள்ளுக்கு போவோம். என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, குயிக், லெட்ஸ் கோ. என்ன நடக்கு இங்கே பாருங்கள். வீடு கிடக்கு கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் டாக்கத்தான் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், வீடு கிடக்கு கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக அடித்து பிரித்து துவைச்சி தும்சம் பண்ணி இட்ஸ் லைக் எல்லாமே வேறு லெவலில் போய் கொண்டிருக்குது. இது 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். இதை பற்றி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோக்குள்ள. இது இந்த லே அவுட் வந்து தெரியாதாக்கள் முதலே வந்து பழைய வீடியோ வந்து பாருங்கள். இப்போ என்னென்ன நடந்திருக்குன்ற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக போல் அழுப்பியாச்சு அரவாசிக்கு ஃபுல்லாக வந்து. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மேல் லைன் வந்து உங்களுக்கு பாருங்கள். அந்த மேல் லைனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த சிமினின்ற சைடில் இருந்து ஃபுல்லாக எடுத்து நீட்டாக கட்டியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இது நெய்பர்ட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிரிக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு. இதே இந்த இன்ஜினியரிங் பிரிக்ஸில் ஃபுல்லாக கட்டியிருக்குன்ற தண்ணி ஓட்டர் வந்து இவையும் இந்தியாவில் பக்கம் வந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கட்டைகளில் இந்த போல்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பிரிக்காக இருந்தால் என்ன நடக்கும்? தண்ணி மாய்ஸ்சரைஸ் ஆகும், டேம் இஷ்யூக்கள் வரும். மேலும் இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. கட்டிடம் கட்டுறது முக்கியம் இல்லை, எப்படி செய்யணும்ன்றது தான் முக்கியம். பாருங்கள், லைனை பாருங்கள், எவ்வளோ நல்ல நீட்டான ஒர்க் பாருங்கள். எங்கேயாவது கூட குறைய இருக்கான்னு பாருங்கள். உங்களை பிடிக்காட்டி கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை லிசன் பண்ணி உடைய கேட்டு செய்கிறோம். பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த ரிட்டர்ன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் தான் மற்ற பிரிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முன்று பிரிக்கை ஃபேஸ் பிரிக்குன்னு சொல்கிறது. அப்போ இதுவெல்லாம் வந்து தெரியாது. அப்போ எங்களுக்கு இதுக்கு ஃபென்ஸ் இதுகள்லாம் போட்டு முடியங்களை வந்து இந்த லைன் வைக்க தெரியாது. இந்தியாவில் உள்ள ஆக்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பட் ஆனால் முன்னுக்கு 2 வாய்க்கு இந்த தன்மை தெரியாது. பாருங்கள், 2 கலரில் இருக்குது அந்த பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் உள்ள கலர் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடாயங்க. கூடுதலாக இன்னொரு எக்ஸ்டென்ஷனோடு நீங்கள் இதை செய்வீங்களாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ஜினியரிங் பிரிக்ஸ். ஏன்னா போட்டர்கள் எங்கே மழை தண்ணிகள் பட்டா கொண்டா உடனடியாக இதுகள் வந்து நிலத்துக்கு கீழே யூஸ் பண்ணுற பிரிக்ஸ். ஸோ இது வந்து நெய்பர் சைட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி. இதில் பைஃபோல் டோர் வரப்போகுது. ஃபுல்லாக கிச்சனுக்குரிய விண்டோ. இந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து இதோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி உள்ளுக்கு ஒரு ஓப்பன் பிளான் கிச்சன் வேறு மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வேற ஒரு லெவலில் வரப்போகுது. இந்த பிரிக் ஒர்க் லைன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பேர் ரெண்டர் பண்ணினான். ஆனால் பிரிக் தான் உண்மையாக அழகு, வடிவும் கூட. இந்த பிரிக்கின்ற லேஸ் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதுக்குள்ளே வச்சுருக்க கிங்ஸ் பேனையும் வந்து பாருங்கள். உள்ளுக்கு வந்து இந்த சுவர்களுக்கு இடையில், இந்த 2 சுவர்களுக்கு இடையில் வந்து ரோல் பண்ணி வச்சு தான் பார்த்துருப்பீங்க நிறைய பஞ்சு மாதிரி. இப்போ அது அப்படி இல்லாமல் இது தேர்மல், அதாவது வந்து எக்கோ தேர்மல்னு சொல்லி சொல்கிறது. இது கிங்ஸ் பேனில் லாக்கிங் சிஸ்டம் அது வச்சு ப்ராப்பர் இன்சுலேட்டட். இந்த சைட் வால் பார்த்திங்கன்றாலும் தெரியும். ரைட், நல்ல இது. உள்ளுக்கு ஃபுல்லாக அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் எல்லாமே செய்து வேறு லெவலில் வரும். இது 6 மீட்டர். நாங்கள் வந்தது எக்ஸ்டென்ஷன் செய்கிறதுக்கு. இப்போ வீடு ஃபுல்லாக செய்கின்றோம். ஆகவே இதுதான் இதனுடைய அப்டேட் இன்றைக்கு. இந்த வாரம்னு சொல்லலாம், இன்றைக்குன்னு சொல்லலாம். அதில் இந்த வீடியோவை நான் இதில் முடித்து உங்களை மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்ற உங்கள் சுமன். வணக்கம்.